ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் மோமோஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அது கூடவே ஒரு சூப்பரான சாஸ் கூட நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மோமோஸ்க்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப டைட்டாக ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான பதத்தில் மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க. இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. கூடவே 3 பெரிய பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 6-7 காஞ்ச மிளகா நான் எடுத்திருக்கேன். அதோட விதைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு சைடு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம மோமோஸ்க்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சிக்கன் கூட பச்சை மிளகா, வெங்காயம், அது கூடவே மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதோட அளவுகளெல்லாம் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் அதிகமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் கொஞ்சம் நம்மளோட மசாலா சேர்த்தா தானே நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் எடுத்து உரமாக வச்சிடலாம். இப்போ சாஸ்க்கான வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. அதை நல்லா ஆற விட்டுட்டு அதோட தோல் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோமோஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயுமே நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி தான் போடணும். ஆனால் இது கொஞ்சம் நல்லாவே தின்னாக நல்லா பெரிய சைஸாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தின்னாக இருக்கணும். இப்போது ஒரு கட்டர் அல்லது எந்த மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணமோ அல்லது ஒரு டம்ளரோட ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும் இல்லையா, அது இருந்ததுன்னா இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு மோமோஸ் மாதிரி ஷேப் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் செய்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு 2 தடவை வராத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஷேப் நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மோமோஸ் செய்யும் போது நான் உங்களுக்கு க்ளோஸில் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மோமோஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக தான் நான் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஷேப் செஞ்சு எடுத்துகிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே இட்லி தட்டு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மோமோஸ் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஒரு 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தால் சூப்பரான மோமோஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. மோமோஸ் செய்கிறது ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.